த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து சம்பந்தியம்மா அவங்க மனசுல இருக்கிற ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு தானே எல்லாத்துக்கும் பொறுமையா போயிட்டு இருக்க முடியும். என்னம்மா நீங்க ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு நான் பாக்குறேன், நீங்க என்ன வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க? தம்பி நீங்க வாங்க. இல்ல உட்காருங்க. அட உட்காருங்க தம்பி. அப்புறம் தம்பி என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், நடந்த பிரச்சனைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போகணும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் வெட்டு குத்துன்னு ஏதாவது பெருசாகி ரத்த கலர் யாருக்குன்னு எதிர்பார்த்தீங்களா? அவனை ஏன்பா நீ முறைக்கிற? என்னதான் கோபமா இருந்தாலும் இந்த மாதிரியா கொடூரமா நடந்துப்பாங்க? என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவ அந்த நினைப்பு கொஞ்சமாவது மனசுல இருந்திருந்தா அந்த மலரு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாளா? அப்படி என்னதான் இந்த குடும்பம் உங்களுக்கு பண்ணிடுச்சு? எதுக்கு இவ்வளவு வன்மத்தை வாரி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? அடியாட்களை ஏற்பாடு பண்ணி இப்படி வீட்டையே ரெண்டாக்கி வச்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கிட்டு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க ரெண்டு பேரும் உங்க கலகம் பண்ற வேலையை பண்ணி இங்க கலவரத்தை உண்டாக்காம சும்மா இருக்கீங்களா? டேய், அவர் ஒண்ணும் உங்ககிட்ட பேச வரல, பார்வதி கிட்ட பேச வந்திருக்காரு. சார், நான் சொல்றத நீங்க நம்புவீங்களா கூட எனக்கு தெரியல. உண்மையாவே நடந்த எதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். என்ன சம்பந்தம் இல்ல? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆளுக்கு வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்ல எங்களுக்கு சம்பந்தம் இல்லன்னு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல எங்களால உங்களை எதுவும் செய்ய முடியலன்னு நீங்க செஞ்சதையெல்லாம் சொல்லி காட்டி எங்களை வெறுப்பேத்திட்டு போறதுக்கு வந்திருக்கீங்களா? இத பாருங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. சுசிலா, இங்க பாருங்க, என்ன அடக்காதீங்க. அவனை வெளியில போக சொல்றீங்களா இல்லையா? இங்க பாருங்க, கோவத்துல அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. ஏய், நான் எப்படி பேசுறோம் நீ எனக்கு சொல்லி தர வேண்டியது இல்ல. உன்னை நான் வெளியில போக சொன்னேன், நீயா போறியா? உன்னை நானா கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளணுமா? நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். எதுக்காக இங்க வந்தீங்க? அதான் பண்ண வேண்டிய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டீங்களே, இனி என்ன பண்ணணுங்கிறதுக்காக உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கா? பார்வதி, என்னம்மா அது? அவங்கதான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் அப்படியே பேசுறியம்மா. ஏமா பிரச்சனை பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? எப்படியும் அந்த மலரும் சரி, அவ கூட இருக்கிறவங்களும் சரி, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க போறதில்ல. அப்புறம் வேற எப்படி பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? பார்வதி, உன் வருத்தமோ ஆதங்கமோ எனக்கு புரியுதுமா. ஆனா நடந்த பிரச்சனைக்கு மலரோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற யாருமே காரணம் இல்லம்மா. அது அந்த சிவாவால வந்த பிரச்சனை தான்மா. அவன் இப்படி பண்ணுவான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அவன் அப்படி பண்ணதுல அத்தையும் அவன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆமா, அந்த அம்மா கோவப்பட்டா அப்படியே வானம் இடிஞ்சு கீழே விழுந்து பூமி ரெண்டா பொளந்துரும் பாருங்க. பெருசா கோவப்பட்டுட்டாங்களா? அத இங்க வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கோவத்தால எங்களுக்கு நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? இங்க பாருங்க, இந்த ஈர வெங்காய விளக்கத்தெல்லாம் எங்கேயாவது போய் சொல்லுங்க. இங்க யாரும் அதை கேட்டு ஏமாற மாட்டாங்க. இங்க பாருங்க, நான் பார்வதி கிட்ட தான் பேச வந்திருக்கேன். அவங்ககிட்ட மட்டும் நான் பேசிட்டு கிளம்பிடுறேன். பார்வதி, நான் இங்க வந்ததே இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு சொல்லிட்டு போகாதாம வந்தேன். ஆரம்பத்துல இருந்தே நீ மலரையும் சரி இல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீ தப்பாதாம புரிச்சிட்டு இருக்க. எல்லாத்துக்குமே காரணம் சூழ்நிலை தாமா. சந்தோஷ் ஜெயிலுக்கு போய் அர்ஜுன் வெளியே வர்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா அர்ஜுனை வெளியே எடுக்கிறதுக்காக சந்தோஷ திட்டம் போட்டு மலர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சான்னு நீ தப்பா நினைக்கிறதுல என்னமா நியாயம் இருக்கு? யாரும் ஏதோ சொன்னாங்கன்னு
இத்தனை வருஷமா நீ பாசமா பாத்துக்கிட்ட மலர எப்படிம்மா உன்னால தப்பா நினைக்க முடிஞ்சது?